ஹாய் காய்ஸ்! கிராம ஊராட்சி செயலாளர் நேர்காணல பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடைபெறும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு குடுத்துருக்காங்க. அது என்னன்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாரி ஒரு வழக்கு போனா, இன்னொரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. ஸோ எப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்காணல வப்பாங்க. இந்த நேர்காணல் நடக்குமா? நடக்காதான்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுட் இருக்கும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா, இது முக்கியமான வழக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வழக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. ஏன்னா, இது தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பதில் குடுக்குறாங்களோ, அத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு குடுப்பாங்க. அதனால நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது இதா இருக்குது. மேலும் பல வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிலுவையில இருக்கும். ஒன் பை ஒன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். இப்ப வாங்க. இப்ப இந்த கிரீன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க. இது 19/1/2026க்கான கேஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இமிடியேட்லி ஆஃப்டர் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நடைபெற்றதான்னு கேட்டீங்களா? நடைபெற கிடையாது. ஸோ என்ன காரணம் தெரியல. ஆனா தள்ளி வச்சுட்டாங்க. ஆனா தேதி குறிப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்து எப்ப நடந்துச்சு? 22/1/2026 நடந்துச்சு. அந்த 22/1/2027ல என்ன உத்தரவு குடுத்துருக்காங்கன்னா, இந்த சுபிக்ஷாங்கிறீங்க ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசு அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த கிருஷ்ணமோகனுங்கிறீங்க இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா போட்டிருக்காங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆயிருச்சு. அதனால அவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு உத்தரவுமே குடுக்கல. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சுபிக்ஷா கேஸ் விசாரிக்கக்கூடிய வைரங்கரிங்க அட்வொகேட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணமோகனுங்கிறவங்களுக்கும் விசாரிங்க. 2ம் ஒரே கேஸ் தான். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அட்வொகேட் அடுத்து ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுபிக்ஷாங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறதுக்கு யார் யார் மேலலாம் கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அதே மாரி தான் அந்த கிருஷ்ணமோகனுங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொறந்திருப்பாங்க. யார் மேல தொறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் இந்த அரசு வழக்கறிஞர் அனுப்புவாங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அனுப்பி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதில் மனு குடுப்பாங்க. அந்த பதில் மனு வச்சு தான் உத்தரவு குடுப்பாங்க. ஸோ அந்த பதில் மனு எப்ப தாக்கல் பண்றாங்கன்னு தெரியல. தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சிருக்காங்க. எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் எடுத்த உடனே தீர்ப்பு குடுத்துற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு யாரு எதிர் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்து அரசு தரப்பா இருந்தா, அரசு தரப்பு வழக்கறிஞர வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து அவங்க பதில் மனு குடுக்குறாங்க. அத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு வரும். இந்த கிரீன் ஷாட் பொறுத்தவரைக்கும் 22/1/2027 நடைபெற்றது. இது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கிருஷ்ணமோகனுங்கிறதுக்கு இந்த 2 கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 2 கேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க? அரசு தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வைரம் அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுபிக்ஷாங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருந்த 1 மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இவங்கலாம் நோட்டீஸ் அனுப்பி பதில் மனு தாக்கல் பண்ணா தான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உத்தரவு வரும். அது எப்பன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. நாம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இது மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.